Small, mid-cap indices tumble in a broad-based downturn, key stocks under selling pressure. சிறிய, நடுத்தர நிறுவனங்களின் பங்குகள் பரந்த அளவிலான சரிவில் சரிந்தன. முக்கிய பங்குகள் விற்பனை அழுத்தத்தில் உள்ளன. சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் பங்குகள் பிப்ரவரி 17 அன்று விற்பனை அழுத்தத்தில் உள்ளன. மதிப்பீட்டு கவலைகள் மற்றும் பலவீனமான வருவாய் காரணமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பரந்த சந்தைகளின் பெயர்கள் சிவப்பு நிறத்தில் ஆழமாக உள்ளன. நிஃப்டி ஸ்மால் கேப் 100 குறியீடு மற்றும் நிஃப்டி மிட் கேப் 100 ஆகியவை மதியம் 12:45 மணியளவில் 1%த்திற்கும் மேலாக சரிந்தன. இந்த நிதியாண்டின் 3ஆம் காலாண்டிற்கான பலவீனமான முடிவுகளின் பின்னணியில் பிக்ஸ் டிரான்ஸ்மிஷன்ஸ், டி டெவலப்மெண்ட் இன்ஜினியர்ஸ், ஜென் டெக்னாலஜிஸ் மற்றும் பெஸ்ட் அக்ரோலை போன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட பெயர்கள் பிசி ஸ்மால் கேப் குறியீட்டில் அதிக இழப்பை சந்தித்தன, ஒவ்வொன்றும் 20% சரிந்தன. இந்த பெயர்களைத் தொடர்ந்து மங்கலம் சிமெண்ட், மெகல்லானிக் மற்றும் சென்கோ கோல் பங்குகள் ஒவ்வொன்றும் 12%த்திற்கும் மேலாக சரிந்தன. பிசி மிட்கேப் குறியீட்டில் ரயில் விகாஸ் நிகாம், ஆர்பிஎன்எல் பங்குகள் அதிக இழப்பை சந்தித்தன, தொடக்க நேரத்தில் 7% சரிந்த பிறகு லேசான மீட்சியை ஏற்படுத்தின. 3ஆம் காலாண்டில் நிறுவனத்தின் நிகர லாபம் ஆண்டுக்கு 13% சரிந்து ரூ. 311 கோடியாக உயர்ந்துள்ளதாக அறிவித்ததை அடுத்து இது வந்துள்ளது. ஆர்பிஎன்எல் பங்குகளைத் தொடர்ந்து கிறிசில், ரிலாக்ஸோ புட்வியர், ஈனோ மாயிண்டோ மற்றும் தர்மிக்ஸ் ஆகியவை தலா 4%த்திற்கும் மேலாக சரிந்தன. பாலிசிப்ஜார் நிறுவனத்தின் தாய் நிறுவனமான பிபி பின்டேக் பங்கு விலையில் கிட்டத்தட்ட 4% சரிவைக் கண்டது. அதே நேரத்தில் பாரதி ஹெக்ஸாகாம், மசகான் டாக் மற்றும் கோத்ரேஜ் ப்ராபர்டிஸ் பங்குகள் அவற்றின் முந்தைய இறுதி விலைகளை விட 3%த்திற்கும் மேலாக சரிந்தன. பலவீனமான சந்தையில் சில பங்குகள் குறிப்பிடத்தக்க லாபத்துடன் வர்த்தகம் செய்யப்பட்டன. ஜேசிஏ பார்மாவின் பங்குகள் 20% உயர்ந்தன. அதே நேரத்தில் காட்ரே பிலிப்ஸ் மற்றும் சண்டூர் மங்கனேஸ் ஆகியவை தலா 18%த்திற்கும் மேலாக உயர்ந்தன. கடந்த சில வாரங்களாக சிறிய மற்றும் நடுத்தர நிறுவன பங்குகள் குறிப்பிடத்தக்க விற்பனை அழுத்தத்தை எதிர்கொண்டுள்ளன. பிஎஸ்சி மிட் மற்றும் ஸ்மால் கேப் குறியீடுகள் டாலர் அடிப்படையில் கிட்டத்தட்ட 1% சரிந்துள்ளன. கடந்த ஒரு வருடத்தில் ரூபாய் அடிப்படையில் தலா 3.5% மட்டுமே உயர்ந்துள்ளன. சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களிலிருந்து லாக், ஸ்டாக் மற்றும் பீப்பாய்களை அகற்றுவதற்கான தெளிவான நேரம் இது என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று பிப்ரவரி தொடக்கத்தில் நடந்த ஒரு நிகழ்வில் அவர் கூறினார். மூல மணி கண்ட்ரோல் Declaration. தகவல் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும்.